Hello everyone, welcome to Think Plus Min. Next topic பார்க்கலாம். Number of digits in the square root of a perfect square number. Perfect square number உடைய square rootல இருக்க number of digits find பண்ணணும். இப்போ அது bars யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ square root of numbers. இப்போ root 169 long division methodல பேரா பிரிப்போமா அந்த மாதிரி ரைட் சைட்ல இருந்து 2 பிரிச்சுக்கணும். இப்போ பாருங்க 69க்கு மேல ஒரு பார் இருக்கு, 1க்கு மேல ஒரு பார் இருக்கு. எத்தனை பார் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் தான் ஸ்கொயர் ரூட்ல இருக்கும். ஓகேவா? இப்போ ரூட் ஆஃப் 169ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 13. ஸோ 13ல எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. பார்ஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அதான் நம்பர் ஆஃப் பார்ஸ் 2, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் 2. டிஜிட்ஸ் வந்து நம்ம பார் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்போ பாருங்க ரூட் ஆஃப் 441. ரைட் சைட்ல இருந்து பேர் பிரிப்போம். 41க்கு மேல ஒரு பார், 4க்கு மேல ஒரு பார். நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து 2 இருக்கு. 441ங்கிறது 21ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ நம்பர் ஆஃப் பார்ஸ் 2, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்கொயர் ரூட் 2. ஆஃப் 12,544 பாருங்க. இப்போ வந்து 44க்கு மேல ஒரு பார், 25க்கு மேல ஒரு பார், 1க்கு மேல ஒரு பார். இப்போ இதுல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3 இருக்கும். ஸோ இங்க பாருங்க ஸ்கொயர் ரூட்ல எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம இப்போ எப்படின்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1, ரூட் ஆஃப் 4356. இதோட ஸ்கொயர் ரூட்டை லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். லாங் டிவிஷன்னா என்ன பண்ணணும்னா ரைட் சைட்லேருந்து பேரா பிரிச்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம்ல இதில் இப்போ எத்தனை டிஜிட்ஸ் இதோட ஸ்கொயர் ரூட்டில் இருக்குன்னா 2 டிஜிட்ஸ் தான் இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து லாங் டிவிஷன் போடலாம். 4356 ரைட் சைட்லேருந்து பேரா பிரிப்போம் 2 டிஜிட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன? இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ வந்து 36. 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49 இருக்கு. ஆனால் 43யோட கம்மியான வேல்யூ தான் போடணும். 6 6 36, ரிமைண்டர் 7. இந்த 56 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்க 6ன்னு முடியுது, 2 வேல்யூ தான். 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. இங்கே வந்து கான்ஸ்டன்ட் டிஜிட் போடணும். 6 2 is 12. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 6 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்ல. 6 2 is 12. இங்கே என்ன டிஜிட் வந்து பார்க்கணும். 756. ஒன்று 4 இல்லை 6. இங்கே 4 போடணும் இல்லை 6 போடணும். 124 into 4 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 124 into 4 16, 496. ஸோ இங்கே கண்டிப்பாக 6 தான் வரும். 756 0. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? 66. பாருங்க நம்பர் ஆஃப் பார்ஸ் 2 இருக்கு, ஸ்கொயர் ரூட்ல 66, 2 டிஜிட் தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 6084. இது லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 84 ஒரு பார், 60க்கு ஒரு பார். இப்போ இதோட ஸ்கொயர் ரூட்ல 2 டிஜிட் தான் வரும். இப்போ லாங் டிவிஷன் 6084. இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் வேல்யூ என்ன? 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. 7 ஸ்கொயர் 49. ரிமைண்டர் 11. 10ல 9 போச்சுன்னா 1, 5ல 4 போச்சுன்னா 1. 84 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். 7 2 is 14. இங்கே என்ன நம்பர் வரும்னு பார்க்கணும். 2 ஸ்கொயர் ரூட் 4ன்னு முடியுது, 2 வேல்யூ தான். 2 ஸ்கொயர் 4, 8 ஸ்கொயர் 64. இங்கே 2 போடலாம். 2 போட்டோன்னா 200 சம்திங் தான் வரும். ஸோ 8,184 0. இதோட ஸ்கொயர் ரூட் 78. பாருங்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 782 தான் இருக்கு. ட்ரை திஸ். இப்போ பாருங்க வித்தவுட் கால்குலேட்டிங் த ஸ்கொயர் ரூட் கெஸ் த நம்பர் ஆஃப் டிஜிட் இன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்காம எத்தனை டிஜிட்ஸ் வரும்னு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேரா பிரிச்சுக்கலாம். இதில் வந்து 3 டிஜிட்ஸ் வரும். இது பேரா பிரிச்சுக்கலாம். இங்கே 3 டிஜிட்ஸ் தான் வரும் இதோட ஸ்கொயர் ரூட்டில். நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க, அதில் கண்டிப்பாக 3 டிஜிட்ஸ் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ இது 2 பிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 டிஜிட்ஸ் தான் இதோட ஸ்கொயர் ரூட்ல வரும். ஓகேவா?